பாருங்கள், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹேர் டைட் பார்க்க போகிறோம். ஹேர் டைட்டுக்கு வந்து இப்படிப்பட்டதான அந்த கம்பி வந்து கிடைக்குது, ஹேர் டைட் கம்பி கிடைக்குது. அதுக்கு நீங்கள் வந்து எந்த பீட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், மெல்லிசாக ஒரு கம்பி ஹேர் டைட்டுக்குன்னு தனியாகவே கிடைக்குது. அப்புறம் பீட்ஸு என்ன கலர் போட போகிறீங்களோ அந்த பீட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 mm வந்து மேக்ரமி த்ரெட்டு கடைகளில் கிடைக்குது. இது வந்து நம்ம 2 கார்டு எடுத்துக்கிறோம். 120 சென்டிமீட்டரில் நம்ம எடுத்துக்கிறோம். அதை எடுத்துகிட்டு நம்ம அதை ஈக்குவல் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ஹேர் டைட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கம்பியில் வச்சுட்டு நம்ம இப்போ பின்ன போகிறோம். பாருங்கள், இது மாதிரி அந்த கம்பியில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சென்டர் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம அதை வந்து தள்ளி விட்டுக்கலாம், பின்னிட்டு தள்ளி வச்சுக்கலாம். அதனால் ஒரு ஸ்கொயர் நாட் ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 வயரை நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம். மடிக்கும் போது உங்களுக்கு 4 த்ரெட்டாக தெரியும். இப்போ சென்டரில் வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் நாட் போடுறோம். அப்படியே ஸ்கொயர் நாட்டு தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. என்னுடைய இதுலேயே வந்து ஸ்கொயர் நாட் போட்ட பேக்கு நிறையா இருக்கும், அதை பார்த்து கற்றுக்கோங்க. பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் நாட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு, இப்போ ரைட் சைடு போட்டிருக்கோம். இப்போ லெஃப்ட் சைடை த்ரெட் எடுத்து மேலே வச்சுட்டு அந்த கம்பிக்கு மேலே வச்சுட்டு அது கீழே கொடுத்து நம்ம வாங்குகிறோம். ரைட் சைடு உள்ள த்ரெட்டை 2ஐயும். இது கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறது, தின்னான த்ரெட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் போடுறதுக்கு. அது நம்ம வீடியோ எடுக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் 2 த்ரெட் இருக்கும். நல்லா டைட் பண்ணிக்கிட்டு பாருங்கள். இது வந்து இந்த நாட்டை பொறுத்தவரைய ஆல்ரெடி எங்களுடைய முன்னாடி போட்டிருக்கிற வீடியோஸ்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதுலேயும் பாருங்கள், புரிகிறபடி தான் சொல்லியிருப்பேன் நான். இது நம்ம ஹெட் நாட் மாதிரி வரும். இது வந்து நம்ம மேக்ரமியில் ஃப்ளவர் நாட்டு போடுறதும் இப்படி தான் போடுவோம். பாருங்கள், ஒரு த்ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே பாருங்கள், அந்த த்ரெட்டுக்கு மேலே கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு மேலே இருந்து அந்த லூப்புக்குள்ளே கீழே எடுக்கிறோம். நம்ம 2 த்ரெட் இருக்குது. ஒரு த்ரெட்டு மேலே வச்சுட்டு இன்னொரு த்ரெட்டை எடுத்து அதுக்கு மேலே போட்டு லூப் மாதிரி வச்சுட்டு ஒன்று நம்ம எச்சிங் நாட்டு கூட இப்படி தான் போடுவோம். பார்த்துருந்தீங்க தெரியும். திரும்ப மேலேயே கொண்டு போகாமல் அதுக்கு கீழே கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே அந்த த்ரெட்டுக்கு மேலே வச்சு ஒரு லூப் மாதிரி வந்தது எடுத்தோம். இப்போ அந்த த்ரெட்டுக்கு கீழே கொண்டு போய் லூப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது உள்ளே எடுத்து நம்ம வாங்குகிறோம். இது பார்த்தோம் அப்படின்னம்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஹெட் நாட் போட்டு ஆரம்பிப்போம். அந்த மாதிரியே இருக்கும். பாருங்கள், மேக்ரமி பேக்கு போட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மேலே வந்து ஹெட் நாட்னு இது மாதிரி தான் போடுவோம் நம்ம. அடுத்து அதேமாதிரி மேலே ஒரு டைம் மேலே ஒரு டைம் கீழே அந்த த்ரெட்டுக்கு மேலே கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டல் மாதிரி நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ கீழே மேலே இல்லாமல் கீழே நம்ம மேலே கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ட்விஸ்ட் ஆகிடும். அப்படியே பாருங்கள். இப்போ 2 பெட்டல் மாதிரி வர மாதிரி போட்டிருக்கோம். நம்ம அடுத்து 3வது நாட்டு போடுறோம். இதுதான் இந்த ஒரு இதுதான். இதுவும் ஸ்கொயர் நாட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாகவே இந்த ஹேர் டைட் பண்ண போகிறோம். பாருங்கள், 3 டைம் போட்டோம் நம்ம. அடுத்த சைடு 3 போட்டாச்சு. அடுத்து இப்போ லெஃப்டில் போட்டிருக்கோம், அடுத்த ரைட்டு. இந்த மாதிரி
அதேபடி இந்த சைடும் நம்ம போடுறோம். 3 நாட் போட்டிருக்கோன்னா 3 போட்டுக்கணும் நம்ம. இப்போ இதில் வந்து நாட்டு எப்படி உங்களுக்கு இதாகும் அப்படின்னா, நம்ம பீட்ஸை பொறுத்து உங்களுக்கு கூட குறைச்சல் வரும். இப்போ நம்ம வந்து 3 நாட் தான் 3 பெட்டல் தான் போட்டிருக்குறோம். இதே பெரிய பீடாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 4, 5 கூட நம்ம வந்து இது மாதிரி போட்டுக்கணும். இப்படி இப்படி வந்து உங்களுக்கு 2 சைடும் 3 நாட்டு நம்ம போட்டுட்டு வந்துடுறோம். இது கொஞ்சம் வந்து சின்ன த்ரெட்டுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா இந்த நாட்டை மட்டும் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா போதும். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வச்சு வெவ்வேறு டைப்பில் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து 3வது நாட்டு போடுறோம். ஏன்னா இதை ஏன் இவ்வளோ தான் காமிக்கிறோம் அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு பேசிக். அடுத்தடுத்து இதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம வந்து இயரிங்லேருந்து எல்லாமே போட்டுக்கலாம். ரிங்கு, நார்மல் ரிங்லேருந்து எல்லாமே இந்த நாட்டை யூஸ் பண்ணி போட்டாச்சு. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன். ஒரே சைடு போட்டோம் அப்படின்னா எப்படி உங்களுக்கு அந்த நாட்டு வரும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே சைடு மேலேயே போட்டுட்டு வரோம் இல்லையா, த்ரெட்டை மேலே கொண்டு போயிட்டே லூப் போட்டு வரோம். லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துக்கிறோம். பார்த்தோம் அப்படின்னா அது ட்விஸ்ட் ஆகிடும். அப்படியே உங்களுக்கு அது வந்து ஒரு பெட்டல் மாதிரி வராது நமக்கு. அதனால தான் நம்ம மேலேயும் கீழேயுமா நம்ம கொடுத்துட்டே வரோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே தான் நான் போட்டுட்டு வரேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படியே காமிக்கிறேன். நம்ம ஸ்கொயர் நாட்டில் கூட ஒரே சைடு போட்டு வந்தோம்னா அப்படியே ட்விஸ்ட் ஆகிடும் பாருங்கள். அதுமாதிரி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே ட்விஸ்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? அதனால் உங்களுக்கு ஒன்ஸ் மேலே போட்டிங்க அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம கீழே போடணும். மாறி மாறி உங்களுக்கு போடணும். அப்படி நம்ம வந்து போட்டு வந்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தப்பு எங்கே பண்ணியிருக்கோம். அதை பார்த்தாலே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஹெட் நாட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நம்ம 2 சைடு போட்டதுனால அந்த ஹெட் நாட் மாதிரி வந்திருக்கு அந்த இடம். இதுதான் ஒரு பேட்டெல்லாம் நம்ம இங்கே அசியூம் பண்ணிக்கிறோம். அதனால் பார்த்துக்கோங்க, அது தப்பு இல்லாமல் கரெக்டாக. இப்போ அந்த பீடு எடுத்துகிட்டு என்ன கலர் உங்களுக்கு பீடு தேவையோ அந்த பீடு எடுத்துகிட்டு நம்ம இங்கே வச்சுக்கிறோம். இந்த பீடுக்கு வந்து நமக்கு அந்த 3 பெட்டல் போதும் அப்படிங்கிறதுனால போட்டிருக்குறோம். இதை விட பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய இன்னும் ஒரு 2 நாட் சேர்ந்து கூட போட்டுக்கலாம். அதை நம்ம பீடை உள்ளே வச்சு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த கம்பியில் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம். இப்போ போட்டுட்டு இப்போ சேர்த்து வச்சு ஒரு ஸ்கொயர் நாட் அந்த சென்டரில் இருக்கிற 2 த்ரெட்டையும் உள்ளே விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், ஒரு ஸ்கொயர் நாட் போடுறோம். இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் இருக்கிற த்ரெட் எடுத்து நம்ம ஸ்கொயர் நாட் போடுறோம். சென்டரில் இருக்கிற த்ரெட் எடுத்து விட்டுட்டோம். இதை வச்சுட்டு நம்ம ஸ்கொயர் நாட் போடுறோம். அவ்வளோதான். பாருங்கள், கரெக்டாக அந்த பீடை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளவர் டைப்பில் வந்திருக்குது நமக்கு. அதுபடியே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 சைடும் நம்ம போட்டு வர வேண்டியதுதான். இப்போ 2 இந்த சைடு நம்ம பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு
நம்ம வந்து இப்போ பாருங்கள், நம்ம பின்னின த்ரெட்டு வந்து சின்னதாகவும் உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணோம்ல அந்த த்ரெட்டு வந்து பெருசாகவும் இருக்கும். இப்போ நமக்கு ஈக்குவலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துலேயே வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுறோம். என்னென்னா அந்த நம்ம சுற்றிட்டே வந்தோம்ல அந்த த்ரெட்டை விட்டுட்டு பாருங்கள், சின்ன த்ரெட்டை மேலேயும் லாங்காக இருக்கிற த்ரெட்டை கீழேருந்து கொண்டு வரோம். ஆனால் அதுதான் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த த்ரெட்டை நம்ம வந்து உள்ளே வச்சிடறோம். நம்ம பாருங்கள், இந்த வெளியில் இருக்க த்ரெட்டை உள்ளே கொண்டு வந்துடும். நீங்கள் இப்போ வெளியில் இருக்க த்ரெட்டை வச்சே நம்ம அப்படியே பின்னிட்டு வரலாம், தவறு கிடையாது. ஆனால் என்ன ஆகிடும்னா த்ரெட்டு வந்து ஒன்று வந்து சின்னதாகிட்டே இருக்கும், ஒன்றும் பெருசாகவே அப்படியே இருக்கும். அதுக்கு தான் இது வந்து ஒரு சேஞ்சு, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இதாகவும் தெரியாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் தெரியாது மாற்றுறதுனால. ஏன்னா அவங்க பாருங்கள், சின்ன த்ரெட் தான் இந்த இடத்துல. அந்த த்ரெட்டை நான் கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டில் இருக்க த்ரெட்டை உள்ளே கொண்டு போயிட்டேன். உள்ளே வச்சுருக்கிற த்ரெட்டு வந்து சின்னதாக இருக்கும். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து பெருசாக இருக்கும். அப்போ நம்ம வந்து 3 நாட் போடும்போது உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும். இப்போ இந்த ஃப்ளவர் நாட் போட்டு முடித்ததும் பார்த்தோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரே இதை போட்டு ஒரே த்ரெட்லேயே நம்ம பின்னிகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு த்ரெட் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், ஒரு த்ரெட் அந்த பின்னிகிட்டே வரோம் இல்லைங்களா, அது ரொம்ப ஷார்ட் ஆகிடும். அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ட்ரிக் நம்ம பண்ணுறோம். சின்ன சின்ன இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான் இது. நம்ம வந்து பெரிய வேரில் பண்ணும்போது பண்ணலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் தெரியும் நமக்கு, அந்த திக்னஸ் வந்து வயர் திக்காக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இது வந்து அவ்வளோவா தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் இப்போ போட்டதும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. அது நம்ம அது முன்னாடி போட்ட மாதிரியே இங்கிட்டு 3 நாட்டு அங்கிட்டு ஒரு 3 நாட்டு போட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், ரைட்டும் லெஃப்ட்டும் போட்டால் தான் ஒரு நாட்டு வந்து பெட்டல் நாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ இதுதான் ஒரு நாட்டு. இல்லை அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் கவுண்டிங் கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே போட்டு எடுக்கிறது ஒன்று, ரெண்டாவது கீழே போடுறது அப்படின்னு கவுண்ட் பண்ணிகிட்டே கூட வரலாம். அது எந்த அளவுக்கு கரெக்டாக நமக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு நாட்டு 2 நாட்டு போடுறதுக்கு. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், 2 நாட் போட்டாச்சு, அடுத்து ஒரு நாட்டு. இதிலே நம்ம வெரைட்டியாக நம்ம பண்ணலாம், பின்னலாம். ப்ரேஸ்லெட் கூட நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன், அதையும் உங்கள் கிளாஸில் நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ திரும்ப நம்ம எடுத்து, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நமக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 நாட் போட்டதும் அடுத்து அந்த சைடை இப்போ ரைட்டில் போட்டோமா, அப்போ லெஃப்டில் போய் நம்ம போடணும் இந்த டைரெக்ஷனில். இப்போ அதேபடி தான் நம்ம அந்த சின்ன த்ரெட்டை உள்ளே கொண்டு போயிடுறோம், பெருசாக வெளியில் வச்சுக்கிறோம். அதுதான் வந்து சென்டரில் வச்சுருந்தோம் அந்த த்ரெட்டை. இப்போ இதை வெளியில் கொண்டு வரோம். எது லாங்காக இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம பெட்டல்ஸ் அப்படியே சுற்றி கொண்டு வரும்போது ஈக்குவல் ஆகிடும். ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் நாட் போட்டு முடித்ததும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு த்ரெட்டு வந்து லாங்காக இருக்கும், ஒன்று வந்து ஷார்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்டர்னேட்டாக உள்ளே கொண்டு மாற்றி நம்ம போடும்போது த்ரெட்டும் நமக்கு வேஸ்ட் ஆகாது, ஈக்குவலாகவும் நமக்கு வந்துடும் கரெக்டாக. இல்லை அப்படின்னா நம்ம திரும்ப ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும், நமக்கு வந்து ஜாயின் பண்ணுற வேலை இருக்காது. இது நல்லா போட கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளே என்ன பண்ணிடலான்னா, அந்த சென்டருக்கு நம்ம எவ்வளோ இது வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம விட்டுட்டு அந்த பின்னுற வயரை நம்ம எக்ஸஸாக நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். இப்போ மெஷர்மெண்ட்டு நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இல்லை அப்படின்னா நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து சென்டரில் த்ரெட் வேணுமோ அதை வச்சுட்டு நம்ம சுற்றி வர வயரை மட்டும் எக்ஸஸாக நம்ம கூட்டி வச்சுக்கலாம். ஃபோல்டு பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 15 சென்டிமீட்டரில் சென்டரில் வர்றதும் சுற்றி வர்றது பேலன்ஸு 120ங்கிறப்போ 105 அந்த சென்டிமீட்டரில் நம்ம பின்னல் வச்சிட்டோம் அப்படின்னாலும் ஈக்குவலாக பண்ணலாம்.
அது நம்மளுடைய ஐடியா தான். அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அது பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி நம்ம வந்து அப்படியே மாற்றி மாற்றி நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியது. ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுரும். போட்டதுக்கப்புறம் இப்போ 2 வயரையும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்கும். பார்த்திங்களா, ஈக்குவலாக வருது. ஏன்னா நம்ம அங்கே இடையில ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். இது அப்படியே நம்ம மாற்றி மாற்றி ஆல்ட்ரு பண்ணிகிட்டே வரும்போது நல்லா நமக்கு ஈஸியாக வந்து ஃபுல்லாக கவர் ஆகிரும். எத்தனை பீட்ஸ் வந்து நம்ம போடணுமோ அத்தனை பீட்ஸ் வச்சு நம்ம பின்னிக்கலாம். இது வந்து ஒரு 10 பீட்ஸ் அந்த மாதிரி இருந்து வச்சு போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே நான் வந்து இது சென்டரில் மட்டும் இந்த ஃப்ளவர்ஸ் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் பீடோட அப்படி இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சென்டரில் மட்டும் வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு 10 பீடு எடுத்துருக்கிறேன். நீங்கள் 11 எடுக்கலாம், 7 எடுக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே நான் பின்னிக்கிறேன் அப்படின்னாலும் ஃபுல்லாக பண்ணேன். பார்த்திங்களா, இப்போ 3rd நாட் போடும்போது ஒன்று சின்னதும் ஒன்று பெருசாகவும் ஆகிடுச்சு த்ரெட்டு. இப்போ நம்ம சொன்னபடி அந்த நாட்டை உள்ளே கொண்டு வந்துட்டு த்ரெட்டை வெளியில் இருக்கிறத கொஞ்சம் இதாக எடுக்கணும், சுற்றி போடும். அந்த பின்னல் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும் பாருங்கள். இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக போட்டு வந்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் சின்னது பெருசுமாக இருக்கும், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதே நம்ம ஒரே வயரில் சுற்றி சுற்றி பின்னிகிட்டே வந்தோம் அப்படின்னா சென்ட்ரு வயர் வந்து சென்டரில் இருக்கிற 2 வயர் லாங்காக இருக்கும், நம்ம பின்னிட்டு வர வயர் வந்து ஷார்ட் ஆகிடும் த்ரெட் வந்து. பாருங்கள், இது ஃபுல்லாகவே பின்னியாச்சு. ஒரு 10 பீட்ஸுக்கு நான் வந்து ஃபுல்லாக பின்னியிருக்கேன். ஏன்னா சைடில் வந்துட்டு நான் டியூப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, கிளிட்டர் டியூப் இருக்குது என்கிட்ட, ஹேர் டைட்டுக்குள்ளது, அது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீட் பண்ணியும் நம்ம ஒட்டி விட்டுறலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த B7000 அந்த க்ளூ வச்சுட்டு கூட நம்ம அதை வந்து ஒட்டி விட்டுறலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். நான் இப்போ வந்து அந்த க்ளூ வச்சு நான் ஒட்டி விட்டுறேன். கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தேவையில்லாததெல்லாம் நல்லா ஒட்ட கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வச்சுட்டு அந்த க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது காஞ்சி நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இந்த இதுதான் B7000 பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து எட்ஜில் ஒரு இது இங்கேருந்து அது கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணிவிட்டு சென்டரில் வர மாதிரி, நம்ம பின்னல் வந்து சென்டரில் வர மாதிரியும் சைடில் பிளாங்காக இருக்குது இல்லைங்களா, எதுவுமே போடாமல் அங்கே வந்து நம்ம பீட்ஸும் வச்சுக்கலாம். நம்மளுடைய இஷ்டம்தான், என்ன பீட் வேணாலும் வச்சுக்கலாம், டியூப் வேணாலும் வச்சுக்கலாம், அது நம்மளுடைய இஷ்டம். பாருங்கள், இதே பீடை கூட நம்ம போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அந்த ஒயிட் கலர் பீட்லாம் கிடைக்குங்களா அது போட்டாலும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. சின்னதாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த க்ளூ அப்ளை பண்ணி 7000 B7000 அதை லைட்டாக பாருங்கள் வச்சுட்டு அந்த இதை நல்லா த்ரெட்டை ஃபோல்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு. இப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து லைட்ரு வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி விட்டுட்டு நம்ம மேக்ரமி பேக்கெலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுபடியே நம்ம அதை வச்சுட்டு ஒட்டி விட்டுடலாம். இது வந்து உங்களுக்கு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே பிடிச்சி இருக்கணும். கொஞ்சம் காஞ்சதும் அந்த பாருங்கள் ஒட்டிடுச்சு ஃபுல்லாக. இல்லை நம்ம ஹீட் பண்ணி விட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டியூப் இருக்குது, அந்த லென்த்துக்கு நான் எடுத்துக்கிறேன். 2 சைடும் வேணும் நமக்கு, அதனால் எவ்வளோவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. ஏன்னா லாஸ்ட்டில் எட்ஜில் வந்து 2 பீடு வைக்கிறோம், திலகம் ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, அந்த வந்து எண்டு பீடுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பீடை வந்து நம்ம வைக்கிறோம். இல்லைனா இந்த பீடை நம்ம போட்டாலும் போட்டுக்கலாம், இந்த ஒயிட் பீடை வந்து நம்ம அந்த கம்பியில் கோத்தாலும் கோத்துக்கலாம், ஃபுல்லாக சொருவிட்டு அது பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம் தான். நான் அந்த டியூப் இருக்கிறதுனால அந்த டியூப்பை யூஸ் பண்ணி இந்த ஹேர் டைட் பண்ணுறோம். பாருங்கள், சென்டரில் வச்சாச்சு. இது வந்து உங்களுக்கு எந்த சைடு இருக்கணுமோ அந்த சைடு நீங்கள் வச்சுக்கலாம். சென்டராக இருக்கட்டும் ஃப்ளவர் அப்படின்னா நம்ம அப்படியே இருக்கட்டும், இல்லை அந்த சைடில் நான் திருப்பிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் திருப்பிக்கலாம்.
அப்போ நீங்கள் எந்த சைடு வைக்கிறீங்களோ அது திருப்பி இந்த பீடு தான் நான் சொன்னது திலகம் பீடு. இதை வச்சுட்டு எட்ஜில் நம்ம ஒட்டி விட்டுறணும். அதே சேம் B7000 அந்த க்ளூ தான். அதை வச்சுட்டு நம்ம ஒட்டிடணும். இப்போ இந்த சைடுக்கு நமக்கு ரெண்டுக்கும் சேமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு சென்டரில் வேணும்னா அப்போயே இந்த க்ளூ வச்சுட்டு கூட நீங்கள் அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒவ்வொரு சைடுக்கு நான் திருப்பி விட்டுக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து க்ளூ போடாமல் விட்டுட்டோம்னா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளே பாருங்கள் எவ்வளோக்கு வச்சுக்கணும். வச்சுட்டு எட்ஜில் வந்து அந்த பீடு நம்ம சொருகிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு விட்டுட்டு அந்த பீடு எவ்வளோ வருமோ அதில் அந்த தூரத்துக்கு மட்டும் விட்டுட்டு அந்த டியூப்பை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி பாருங்கள் பீடும் வச்சு ஒட்டிட்டேன் நான் எட்ஜில். அந்த சைடும் அதே மாதிரி டியூப்பை மாட்டிட்டேன். இப்போ இந்த எட்ஜில் அந்த க்ளூவை தடவிட்டு இந்த பீடை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணி அது அழகாக ஒட்டிக்கும். அது கூட பாருங்கள் லைட்டாக தான் வைக்கிறேன், ரொம்பலாம் வைக்கல. அந்த டியூப் இழுத்து விட்டுறணும். இழுத்துட்டு அந்த எண்டிங்கில் நம்ம அப்படியே நல்லா டைட்டாக இது பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபிட் ஆகிக்கும். அப்படியே அது ஃபிக்ஸ் ஆகி அப்படியே நின்றுக்கும் நல்லா. பாருங்கள் அழகான ஹேர் டைட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதிலே வந்து நம்ம ப்ரேஸ்லெட் எல்லாமே நம்ம வந்து செய்யலாம். அதை நான் இதோட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரேஸ்லெட் செய்கிறது கூட நம்ம ஒரு வீடியோவாக போடலாம். இதை வந்து நம்ம நெக் செட்டாக கூட யூஸ் பண்ணலாம். இதே இந்த வயரை வச்சுட்டே நம்ம ஒரு நெக் செட்டாக யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு போட்டு மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஹேர் டைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே நீங்கள் நெக்கில் போட்டுட்டு எண்டிங்கில் மட்டும் நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு ஹூக் ஏதாவது வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக் செட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து அந்த ஃபோட்டோ காப்பி அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஒன்றுமே செய்ய வேண்டாம். அந்த எட்ஜில் வந்து லைட்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பண்ணலாம். இல்லை அப்படியே இந்த ஜோக்கர்லாம் சொல்கிறாங்களா அது மாதிரி கூட இருக்கும். அதை நம்ம வந்து இந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்மை போட்டு இது பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் இருக்கணுமோ அதுக்கேற்றபடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நின்றுக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது பாருங்கள் நெக்ஸ்ட் செட்டை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.